உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசி நேயர்களுமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும், ஒவ்வொரு விதமான கர்ம பதிவுகள்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இயங்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியும் வெவ்வேறா வருவாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கேது வருவாரு. பரணி எடுத்தோம்னா சுக்கிரன் வருவாரு. ஸோ, அதுபோல கிருத்திகை எடுத்தோம்னா சூரியன் வருவார். இதே மாரி தான் ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திர அதிபதிகள், அதேபோல அந்த ராசியில உச்சம், நீசம் அப்படின்னு பெற்ற கிரக அமைப்புலாம் நெறைய இருக்கு. அப்ப இப்படி கிரக அமைப்பு கொண்ட 12 ராசி நேயர்களுடைய கர்ம வினைகள் என்ன? நீங்க என்ன விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள அதிகமா செய்றீங்க? நீங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய கர்மாவ நீங்க கழிச்சுட்டு போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா, விவரமா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன தானம் கொடுக்கணும்? என்ன விஷயங்கள பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத துல்லியமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது 100% உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தைய பத்தியும் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்குமே பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ரகசியம் என்ன? செயல்பாடு என்ன? அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நான் சொன்ன மாரி வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக, வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்பாடாக இது உங்களுக்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாய் போல் பாசமும், தாய் மேல் அதிக அக்கறையும் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய கர்ம வினைகள் என்ன? இந்த பூமியில நீங்க பிறந்ததுக்கான பிராத்தம் என்ன? உங்களுடைய செயல்பாடு என்ன? நீங்க உங்களுடைய கர்மாவை இங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்ட் கழிக்க போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுடைய பொதுவான குணாதிசயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய, அன்பு வைக்கக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்க இரக்க குணம் என்று சொன்னா உங்களுடைய பேர ஃபர்ஸ்ட்டு எழுதிறலாம். அந்த அளவுக்கு இரக்கம்னா இரக்கம், ஒரு சின்ன குழந்தைய பெற்றெடுத்த தாய்க்கு எவ்வளோ தூரம் அந்த குழந்தை மேல அன்பும், காதலும், பாசமும் இருக்குமோ, அதே மாரி தான் பொதுவாவே நீங்க கடகராசிக்காரங்க எல்லார் மீதும் அதிக அன்பு வச்சிருப்பீங்க. இந்த ப்ரொஃபைட்டான அன்பு, ரியாலிட்டி அப்படிம்போம்ல. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி உங்கள்ட்ட இருக்கும். அதேபோல தன்னுடைய அதாவது உங்க கூட பழகுற நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதாவது குழப்பம், ஏதாவது பிரச்சனை விட்டு குடுக்கவே மாட்டீங்க. "என்ன நடந்தாலும் பரவால்ல தம்பி, நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் பரவால்லடா, நான் உன் கூட இருக்கேன்." அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா மத்தவங்கள பத்தி யோசிக்காம, அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரே குணாதிசயத்துல யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க. அதேபோல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்குல பேசும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பேசிக்கிட்டே இருப்பீங்க. பேசுறான், பேசுறான், பேசுறான். ஒரு ஊருக்கு கிளம்புனா, அந்த ஊர்லேருந்து கீழ இறங்குனதண்டி பேசுறானப்பா. எங்க தான் அவனுக்கு அந்த பேச்சாற்றல் வந்துச்சுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களை வழிநடத்துகிறது என்று பார்க்கிறோம். உங்களிடம் யாராச்சும் ஒருத்தவங்க பொதுவா நல்லா பாருங்களேன். யாராவது ஒருத்தவங்க உங்கள ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல ரொம்ப காதல் பண்றேன். நீங்க என் அன்ப புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையோட செயல்பாட செயல்படுத்தலாமா? அப்படிலாம் ஒரு ரியாலிட்டியா கேட்டுட்டாங்கன்னா, நீங்க அப்ப உங்க மைண்ட்ல எப்படி தோணும்னா, நம்மளும் அன்பு காட்டுறாங்களே! நம்ம மேல அக்கறை காட்டுறாங்களே! அப்படிங்கிறதுக்காண்டி நீங்களே என்ன பண்ணுவீங்க? விட்டு குடுத்துருவீங்க. அந்த விட்டு குடுக்குற பண்பும், நல்ல விதமான எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மிக மென்மையான குணம். எளிதாக அனைவராலும் கவரப்படக்கூடிய ஆற்றல் 2மே இருக்கும். வெளிப்படையா இருப்பீங்க. சும்மா உள்ள ஒண்ணு பேசுறது, வெளிய ஒண்ணு பேசுறது, இங்கிட்டு வாங்கிட்டு அங்கிட்டு போய் சொல்றது. ஸோ, அந்த இரட்டைத்தன்மை உங்களுக்கு இயல்பாகவே கிடையாது. அதேபோல இன்னொரு விஷயம், உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு உதவி செய்வது தயங்குவதே கிடையாது. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க நம்புறேன். ஸோ, நான் உதவி செய்றேன். அப்படிதான் நீங்க யோசிப்பீங்க. அதுவும் நம்மளுடைய கடகராசி பெண்கள் கற்பனை ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும்.
ஏகப்பட்டத திங்க் பண்ணுவீங்க. இத செஞ்சிடலாம். வேணாம், வேணாம். இது செட் ஆகாது. ஸோ இத செஞ்சுருவோம். அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் உதயமாகிக் கொண்டே இருக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ நீங்க என்ன விஷயங்கள்ல எளிய பரிகாரம் செஞ்சா உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கும்போது, உங்களுடைய வீட்டு பக்கத்துல உள்ள முதியோர்கள் இல்லத்துல உங்களுடைய வீட்டு பக்கத்துல உள்ள முதியோர்களுடைய இல்லத்துல, அந்த முதியோர்களுக்கு மாசத்துக்கு ஒரு முறை உங்களால முடிஞ்ச உணவுகள் வாங்கி கொடுப்பது, அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை உங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உணவுகள் தானமா வழங்குறது மூலமாக, நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எடுக்கிற விஷயங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக அறியப்படுகிறது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ட்ட ரொம்ப ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க. அது லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், அல்லது பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும். இந்த 2 பேர்ட்ட அதிகமா சிக்கி தவிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நான் என்னுடைய கணவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாருன்னு நெனச்சேன். என் கணவர் மாரி உண்டான்னு நெனச்சேன். கடைசியில என்னை காலவாரி விட்டாரு. எனக்கு மன அழுத்தத்த குடுத்துட்டாரு. அப்படிங்கிற தாட் உங்களுக்கு அதிகமா உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது, தன்னுடைய கர்மா பதிவுக்கான விஷயங்கள்ல, இந்த பூமியில தன்னுடைய கர்மாவை கழிப்பதற்காக வந்திருக்க கடகராசி என்பவர்களுக்கு, குறைஞ்சது ராசியின் அடிப்படையில பார்க்கும்போது, ஒரு 80லிருந்து ஒரு 92% தன்னுடைய கர்மாவை கழிக்க போறாங்க. ஏன்னா, பிறந்ததிலிருந்து போராட்டம். எப்படி? பிறந்ததிலிருந்து போராட்டம், பிறந்ததிலிருந்து பிரச்சனை, ஒரு அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை செயல்படக்கூடிய ஆற்றல் தான் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகமான மற்ற கோச்சார கிரகங்கள், சுய ஜாதகங்கள் எல்லாமே குடுக்குது. சரியா? ஸோ அப்ப நீங்க இதிலலாம் கரெக்ட்டா இருக்கணும். நீங்க என்ன பொருள்களை வந்து பயன்படுத்தினா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் அப்டின்னா, அதாவது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்க நண்டு இருக்கு பார்த்தீங்களா? நண்டு. நண்டு ஒரு இமேஜஸ் வச்சு யூஸ் பண்ணுவது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அ நண்டு படம் வந்து செல்ஃபோன்ல பயன்படுத்துவது. அதேபோல உங்களுடைய பேக்ட்ராப்ல நண்டுவோட படத்த நீங்க யூஸ் பண்ணுவது மூலமாக உங்களுக்கு லைஃப் சூப்பராகும். மிகப்பெரிய மாற்றத்தையும், மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க சந்திப்பீங்கங்கிறது உண்மை. நேயர்களே, உங்களுடைய இயல்பான குணம், யார் யாரெல்லாம் உங்கள எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க எந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள மாற்றிக்கொள்கிறீங்க? நீங்க மாட்டிக்கொள்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில பிறப்பின் ரகசியம் கர்மா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல ஒரு என்ன சொல்றேன்னா, சந்துக்குள்ள போயி, அடுத்து டர்ன் பண்ணி, அடுத்து ரைட்ல கட் பண்ணி, அடுத்து லெஃப்ட்ல கட் பண்ணி போற மாரி லைஃப் நெறைய குளறுபடியான விஷயங்கள நீங்க கடந்து வந்திருக்கலாம். அப்ப எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா, உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லங்க. எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல. நான் என்னுடைய வாழ்க்கை ரகசியத்த, என்னுடைய பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஸோ எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை உறுதியா கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவா? இதை தாண்டி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிடத்த கத்துக்கிறன்னு ஆசை, ஆர்வம் யாருக்காச்சும் இருக்குன்னா, உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம்? நம்முடைய ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது பேட்ச். ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட 4 பேட்ச் எடுத்துட்டோம். அடிப்படை ஜோதிடம் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் இருந்தா, மறக்காம நீங்க கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும்.
வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் எளிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு, நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.